ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இது வந்து 2 விதமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிகிரி முடிச்சவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ இது வந்து சென்னை லொக்கேஷனில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ ஹையர் பண்ணுறவங்க வந்து சென்னையிலேருந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஜாப் வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் ப்ராசஸ். இது வந்து செமி டெக் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இந்த ஜாப் வந்து. ஆனால் ட்ரைனிங் மட்டும் உங்களுக்கு வந்து சென்னையில் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோவிலம்பாக்கம் சென்னை இருக்கு இல்லைங்களா, இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஷிஃப்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு வாய்ஸ் ப்ராசஸ் இல்லையா. ஸோ அதனால் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 இயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் ப்ராசஸில் இல்லைனா டெக்னிக்கல் சப்போர்ட்டில், ஸோ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இமீடியட் ஜாயினர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாப் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஜாப் தான் இது வந்து. சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3,80,000 வந்து 1 இயருக்கு. அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, பிஎஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து யார் ஹையர் பண்ணுறாங்கன்னா செல்டம் டெக்னாலஜிஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க தான் வந்து இந்த ஜாப்க்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் செமி வாய்ஸ் டெக் சப்போர்ட். ஸோ இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு அவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ட்ரைனிங் மட்டும் உங்களுக்கு வந்து கோவிலம்பாக்கம் சென்னை இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது வந்து உங்களுக்கு இமெயில் சப்போர்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பேசணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அனாலிட்டிக்கல் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கும் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 12,000லேருந்து 13,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 3 months வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட உங்களோட ஓன் லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 months இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஓகே வந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து பெர்மனன்ட் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் வந்து இன்க்ரிமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து செலெக்ஷன் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான ரவுண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டெலிஃபோனிக் ரவுண்ட், இது வந்து ஸ்க்ரீனிங் ரவுண்டுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்குது. ஸோ 3rd ரவுண்ட் தான் உங்களுக்கு வந்து ஹெச்ஆர் ரவுண்ட். இந்த 3 ரவுண்டும் முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து செலக்டடாக இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சேலரி வந்து 12,000லேருந்து 13,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. எனி டிகிரி தான் போட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ எந்த டிகிரி முடிச்சவங்களா இருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபை ஹையர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா V4 சாஃப்ட்வேர். இது வந்து கொட்டிவாக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ கொட்டிவாக்கமில் இருக்கிறவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே லிங்க்கில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை நீங்கள் வந்து வாசித்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே வந்துச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.